அகில உலக நாதஸ்வர தவில் வித்வான்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் தவில் ஆலப்புழா விஜயகுமார், கேரளா. நான் ஒரு ஐயர்வாழ் குடும்பத்தில் பிறந்த ஆள். இந்த தவிலுக்கும் என் குலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி நான் ஒரு தவிலுக்காரன் ஆகிறதுக்கு உண்டான ஏக ஒரு காரணம் நம்ம டிஏகே ஐயா தான். இந்த 1972, 73 காலத்துலலாம் கொல்லம் திருமலை கோவிலில் இவங்க நாராயணபுரம் நாதஸ்வரம், ஏகேபி ஐயா, டிஏகே ஐயா இவங்க அவங்க வருஷா வருஷம் வாசிப்பாங்க. எங்கள் தாத்தா தான் அவங்கள அங்கே கொண்டு வர்றது. அப்படி இருக்கும்போது இவங்க வாசிப்பு, இவங்க அந்த தவில் வச்சுருக்கிறது, இந்த இதெல்லாம் பார்த்து அப்படி எனக்கு தவில் படிக்கணும்னு மனசில் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. இப்போ தாத்தாட்ட சொன்னப்போ எனக்கும் தவில் படிக்கணும் தாத்தான்னு சொல்லி தான் இவங்கள பார்த்து தான் நான் தவிலுக்காரன் ஆகணும்னு ஒரு மனசில் வந்தது. அப்படி நான் அங்கே ஒரு கொல்லத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட தவில் ஆரம்பித்தேன். அடுத்த வருஷம் அதே மாதிரி அங்கே அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் வந்தாங்க. டிஏகே அண்ணானும் ஏகேபி அண்ணா, நாராயணபுரம் அண்ணா எல்லோரும் வந்தபோது எங்கள் தாத்தா டிஏகே அண்ணா சொல்கிறாங்க, கலிமூர்த்தி, என் பேரன் கூட உன்னை பார்த்து அப்படியே தவில் படிக்கணும்னு சொல்லி தவில் படிக்கிறான் அப்படின்னா. அப்படியா? ஆஹா, பரவாயில்லையே, வாப்பா வா, ஐயா வா, கண்ணு வா. அந்த சொல்கிறதுல அவங்க வாசிக்கிற அழகு அதில் இருக்குது, அவங்க பேசுகிறதுலே இருக்குது அந்த அழகு. என்கிட்ட கேட்டு, சரி அப்பா தவில் படிக்கலாமா எப்படி? ஆமாம். உடனே என்ன வாசிக்க வச்சோடனே அந்த தக்கிட கட்டத்துக்கு திக்கிட கட்டத்துக்கு தும்கிட கட்டத்துக்கு நம்கிட கட்டத்துக்குங்கிற அந்த பாடத்தை வாசிச்சோடனே சரி சரி போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாக்கிட்ட சொன்னாங்க, ஐயா இவனை இங்கே விட்டு படிக்க வச்சிங்கன்னா சரியாக வராது. இப்போ தமிழ்நாட்டில் எங்கள் ஊரில் விடுங்க, எங்கள் மாமா அங்கே இருக்காங்க, அங்கே விட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி குஞ்சு சிங்கார் பிள்ளை ஐயாட்ட என்னை சேர்த்தாங்க. எனக்கு 7வது வயசில் அங்கே கொண்டு போய் சேர்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து என்னை பெரும்பள்ளம் வெங்கடேசன் ஐயா அவங்கள்ட்ட விட்டதும், அதுக்கப்புறம் விஜிபி அண்ணாங்கள்ட்ட விட்டதும் எல்லாமே எனக்கு அவங்க தான் செஞ்சாங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது, இல்லைன்னா ஒரு காலேஜுக்கு போகும்போது, இல்லைன்னா ஒரு குருகுலத்தில் படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு முன்னாடி நின்று யார் செய்வாங்க? நம்ம அப்பா செய்வாங்க. அது மாதிரி அந்த ஸ்தானத்தில் நின்று நமக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு தந்தவங்க நம்ம டிஏகே ஐயா. ஏன் ஒரு பாக்கியம் அது. 2வது 1980 ஏன் அரங்கேற்றம் ஆலப்புழா கோவிலில் வச்சு நடத்தணும். அதுக்கு 4 பேர் தவில், 4 ஏகேபி ஐயா, டிஏகே ஐயா, விஜிபி ஐயா எங்கள் வாத்தியார், டிஆர்ஜி ஐயா 4 பேர் தவில், டிகே வேணுப்பிள்ளா ஒரு பார்ட்டி, வலங்கியம்மா சவுந்தரராஜன் வேறொரு பார்ட்டி, மொத்தம் 4 நாதஸ்வரம், 4 தவில் எல்லாம் ஒரே போல் உட்காந்து நான் ஒரு தவில் என் அரங்கேற்றத்துக்கு அப்படி அமக்கலமாக இருந்தது. அந்த தனியார் அந்த அவங்க வாசிப்பும் அதெல்லாம் என்னோட பாக்கியம். எல்லாம் ஃபேமிலியாக வந்தாங்க. ஏகே பண்ண வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் அதெல்லாம் மறக்க முடியாது, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியங்க. அதுக்கப்புறம் இந்த மதுரை என்பேன் ஸ்ரீராமன் வீட்டில் தான் ஒரு 10 கச்சேரி இருந்தால் ஒரு 8 கச்சேரி ஸ்பெஷல் தவில் இருக்கும். அது டிஏகே ஏகேபின்னா அவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களோட செட்டில் இருந்த ஓச்சர பாஸ்கரன் போன பிறகு இவங்கள்ட்ட தான் கேட்டிருக்காங்க, கலிமூர்த்தி நமக்கு ஒரு செட்டில் ஒரு தவில் வேணுமே சொன்னதுக்கு, சரிண்ணே நம்ம கேரளாவில் ஒரு பையன் இருக்கான், விஜயகுமார் பையன் பேர், அவன் பக்கமாக நிற்பாண்ணே, அவனை வச்சு வாட்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னது? டிஏகே. அவங்க வாயால் எனக்கு வேண்டி சொல்கிறாங்க. அது போருங்க, எங்கள் வாழ்க்கையில் எனக்கு பாக்கியங்கிறது அதெல்லாம் தாங்க பாக்கியங்கிறது சொன்னாங்க. என்னை வச்சு அப்படி ஒரு 6-7 வருஷம் அவங்க விட்றத அவங்க செட்டில் இருந்து வாய்ச்சேன். அதில் தாங்க எனக்கு எல்லா வித்வான்மாரோட வாசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது அவங்க செட்டில் இருக்கும்போது தான். அதுக்கு உண்டான ஒரே ஒரு வழிகாட்டிங்கிறது என்ன டிஏகே அண்ணா தானே.
அவங்க செட்டில் இருக்கும்போது தான் வந்து ஜாழ்ப்பாணம் சின்னராஜா அண்ணன், ஜாழ்ப்பாணம் கணேஷ் அண்ணன், இங்கே வந்து நம்ம தாத்தா சண்முகசுந்தரம் பிள்ளை தாத்தா, திருச்சர முத்துகுமரசாமி தாத்தா, பொறையார் வேணு தாத்தா, திடமருது வெங்கடேசன் அந்த தாத்தா, திருச்செந்தூர் நயனாசேமண்ணன் தாத்தா, தென்சித்திரு சுந்தரம், அப்புறம் வந்து என்ன டெங்கினிக்கோட்டை முன்றத்தன், இப்படியெல்லாம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் அடுத்தது ஏகேபி அண்ணா ஒரு செட்டு, டிஏகே, பிஜிபி, டிஆர்ஜி, இதேமாதிரி இவங்களோடலாம் வாசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்பங்கூர் முத்துகுமரசாமி மன்னர் வாசுதேவண்ணன், இப்படி இருக்கிற தவிலோடெல்லாம் வாசிக்கிறதுக்கும் எல்லா நாதஸ்தரத்தோடு வாசிக்கிறதுக்கும் திருமஞ்சான நடராந்திரனோடு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கி தந்ததே நம்ம டிஏகே அண்ணன் தான். ஆலப்புழை கோவிலில் அவங்களும் நல்லவமானன்னு வாசிக்கும்போது நின்றுட்டு தான் வாசிப்பாங்க. அன்றைக்கி நானும் கூட்டத்தில் போய் நின்று அவங்களோட வாசிக்கிறதுக்கு எனக்கு பயம், அவங்க முன்னாடி நின்று வாசிக்கிறதுக்கு திருமஞ்சான அண்ணாவோட அப்படியெல்லாம் வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைச்சு தந்தது நம்ம டிஏகே அண்ணன் தான். நிறைய கச்சேரி அவங்களோட சேர்ந்து நான் வாசிச்சிருக்கேங்க, நிறைய கச்சேரி வாசிச்சிருக்கேன். சேதுராம் புருஷாமனோட அவங்க இவன் இந்த ஏகேபி ஐயாவும் இந்த டிஏகே ஐயாவும் வாசிப்பாங்க. பா, ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு அது மாதிரி தான் 2 தவுளுங்க. அப்பாரம் எந்த வலது கண்ணு நல்லதா இடது கண்ணு நல்லதான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 2 கண்ணு நமக்கு தேவை தானே. அது மாதிரி தாங்க 2 தவுள். உலகத்தில் அது மாதிரி தனியார்த்தனும் அது மாதிரி செட்டப்பு பார்க்கவே முடியாது. அது மாதிரி அவங்களோடலாம் உட்காந்து வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் எனக்கு ஆண்டவன் தந்திருக்கானே, அந்த ஆண்டவன் தான் டிஏகே. ஏன் நான் வந்து அவங்களோட வாசிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கோர்வையில் ஒரு நடையை வாசி விட்டுட்டு நம்மளை வாசிக்க வைக்கும்போது நமக்கு தெரியலனா கூட அந்த இடத்த காமிச்சு, அந்த தாளம் பிடிச்சி இடத்த காமிச்சு நம்மளை வாசிக்க வச்சுருவாங்க. அதான் ஒரு பெருந்தன்மை அவங்களுக்கு உண்டானது. அதெல்லாம் நமக்கு மறக்க முடியாதுங்க. நம்ம அந்த தவுள் நடந்து வர்ற அழகு, தவுள் வச்சுட்டு உட்காந்துருக்கிற அழகு, அப்படி வாசிக்கிற அழகு, இந்த முடியை இப்படி போடுற அந்த அழகு. அதாவது நம்ம பழனி முருகன் கோவிலில் ராஜா அலங்காரம் பார்ப்போமே, அந்த ராஜா அலங்காரம் மாதிரி ராஜா கலை இவங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்னா பழனி முருகன்கிட்ட வந்து வேல் இருக்குது, இவங்கள்ட்ட தவுள் இருக்குது. அதாங்க வித்தியாசம். மிச்சப்போன எல்லாம் ராஜா தாங்க. டிஏகே அண்ணாவுக்கு சம டிஏகே அண்ணா தானா, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது, இன்னும் உண்டாக போகிறதும் கிடையாதுங்க. ஏன் ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இனிமேல் அது மாதிரிலாம் ஒரு அந்த கும்காரம் கொடுத்து வாசிப்பாங்கள்ல, இந்த பஜன்ஸுக்கெல்லாம் வாசிப்பாங்கள்ல, இப்போ தான் கொஞ்சம் நத்தை கொஞ்சம் நத்தும் தான் கொஞ்சம் நத்தும் தன் ததை தன் ததைக்கு தான் தன் ததை தன் ததைக்கு தான் தன் ததை இன்னும் சும்மா அப்படியே கொஞ்சம் அங்கே தவில்லை இடத்துல இல்லை. அப்படி ஒரு கும்காரம் வாசிக்கிறதுக்கு ஐயா அப்பாப்பா நமக்கு சொல்லவே முடியாது, சொல்கிறதுக்கு வாக்கு கிடையாது அவங்கள பற்றி, அதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்படி நிறைய அனுபவங்க. அவங்கள பற்றி பேசணுன்னா ஆண்டவன் நமக்கு ஒரு நாக்கு தான் தந்திருக்கா, 100 நாக்கு இருந்தால் கூட போகாதுங்க. அவ்வளோது இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறது நமக்கு. இப்படி அவங்க 74வது பிறந்தநாள் விழாவில் ஒரு 2 வாக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு ஆண்டவன் கிடையாது நன்றி சொல்கிறேன். அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எல்லாம் நல்லது வரத்துறதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு நிப்பாட்டுறேன். வணக்கம்.